கூட்டு. இது என்ன கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. சிம்பிள் தான். ஆனா ரொம்ப ஈஸியானது தான். வெள்ளரிக்காய் கூட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வெள்ளரிக்காய் தான், பெரிய வெள்ளரிக்காவாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு, பாசிப்பருப்பு ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம். தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், ஏன்னா அதுவே தண்ணி விட்டுக்கும் இல்லையா? அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றினாலே போதும். ஏன்னா இந்த மாதிரி காய் எல்லாமே தண்ணி ரொம்ப தேவையில்லை ஊற்றுறதுக்கு. இப்போ இதை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இதில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா தான். அது ரொம்ப காரம் போடவும் தேவையில்லை நமக்கு. இப்போ அதெல்லாம் சேர்த்து இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன்.